இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அரசு ஒரு ஃபேசிச போக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் அறிவோம். இந்துத்துவமாக இருக்கிறது, சனநாயகமின்மையாக இருக்கிறது, ஒரு சனாதன உணர்வோடு செயல்படுகிறது என்கிற சொல்லாடல்களை எல்லாம் அவர்கள் தங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கு சுட்டி சொல்ல வேண்டியிருக்கிறது. நீதிமன்றங்களை எல்லாம் தன்மையப்படுத்திக் கொள்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய பல்வேறு உச்சநீதிமன்ற நீதிபதிகளை ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தன்மையப்படுத்தி கொண்டு தாங்கள் நினைக்கிற தங்களுடைய கருத்துக்கு ஏற்றதான நிலையில் தீர்ப்புகளை வழங்குகிறபடியான நிலைகளை உருவாக்கி அந்த ஜனநாயக அரசியலை மிகவும் அழிக்கிறபடியான எல்லா வேலையும் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் எல்லா மொழி தேசங்களையும் இருக்கக்கூடிய கனிம வளங்களை சூறையாடுவதற்கான வழி அமைத்து தந்திருக்கிறாங்க. கடல் வளங்களில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் எல்லாம் அவர்கள் கொள்ளைக்கான வழி திறந்து விடப்பட்டு இருக்கிறது. நாட்டில் இருக்கக்கூடிய 39 பேரும் ஒரே கட்சியினராக வந்தாலும் கூட இவர்கள் என்ன செய்ய முடியாதுன்னா தங்களுடைய நாட்டு உரிமையை, தமிழ்நாட்டினுடைய உரிமையை கோரி அந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாது. இந்த நாட்டுக்கான பேரை கூட இந்தியான்னு வேண்டாம், பாரத்னு வச்சுக்கலாம், அதுதான் நம்முடைய இதிலெல்லாம் இருக்குது. இந்தியா என்கிற பெயர் ஆங்கிலேயன் கொடுத்தது, அதனால் அது வேண்டான்னு புறக்கணிக்கிற இவங்க அப்போ ஆங்கிலேயன் கொடுத்த ஆளுநர் முறையை மட்டும் எதுக்கு வச்சிருக்கிறீங்க? ஒரு மிகவும் இக்கட்டான நேரத்தில் இந்த மாநாடு தொடங்கப்பட்டு இருக்கிறது. இது அடிப்படையான ஒரு அரசியலை முன்வைத்திருக்கிறது. பாசிச எதிர்ப்பு என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் தேவையான ஒரு எதிர்ப்பு அரசியலாக முன் வந்திருக்கிறது. அது வெறுமனா பாசிசமாக மட்டுமே இல்லாமல் பாசிச பார்ப்பனியமாகவும் இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்கான அரசியல் தான் இந்த அரசியல் மாநாட்டினுடைய முதன்மை நோக்கம். குறிப்பாக இன்றைக்கு பாசிசம் என்பது அம்பானி, அதானி உள்ளிட்ட பன்னாட்டு நிறுவனங்களினுடைய கொள்ளையும் சூறையாடல்களையும் கண்டித்த நிலையில் ஒரு முற்றதிகார வெறித்தனத்தை கொண்டு இயங்குவதாக பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்தது. மக்கள் நாயக உணர்வுடையவர்கள், ஜனநாயக கண்ணோட்டமுடையவர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அரசு ஒரு ஃபேசிச போக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் அறிவோம். ஆனாலும் அது வெறுமனாக ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தோடான ஒரு ஃபேசிச போக்கோட மட்டும் இல்லாமல் பார்ப்பனிய அதிகாரம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது என்பது தான் நாங்கள் அதை கூடுதலாக அடையாளப்படுத்தி சொல்லுகிறோம். இந்துத்துவமாக இருக்கிறது, சனநாயகமின்மையாக இருக்கிறது, ஒரு சனாதன உணர்வோடு செயல்படுகிறது என்கிற சொல்லாடல்களை எல்லாம் அவர்கள் தங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கு சுட்டி சொல்ல வேண்டியிருக்கிறது. சனாதனம் என்கிற சொல்லை ஏதோ பழமையான பெருமைக்குரிய செய்தியாக பாஜக அடையாளப்படுத்தி கொள்ளுகிறது. இந்துத்துவம் என்று நாம் அடையாளப்படுத்துகிற பொழுது அது இந்து மதத்தை நாம் எதிர்ப்பதான கருத்துடையவர்களாக இருக்கிறோம், இந்து மதத்தை மட்டுமே குறிவைத்து நாம் தாக்குகிறோம் என்பதாக அவர்கள் தங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். சனநாயகம் இல்லை என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் தான் முழுமையாக சனநாயகவாதிகளாக இருக்கிறோம் என்பதாக அதற்காக அடையாளப்படுத்தி தங்களை பெருமைப்படுத்தி கொள்ளுகிறாங்க. ஆனால் அவர்களுடைய அந்த பார்ப்பனிய போக்கோடு செயல்படுகிறார்கள் என்பதை முழுமையாக அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இந்த சொல்லாடலில் இந்த மாநாடு அடையாளப்படுகிறது. பாசிச பார்ப்பனிய எதிர்ப்பு மாநாடு. இந்த மாநாடு ஒரு 5 முழக்கங்களை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக பாசிச பார்ப்பனிய மதவெறி சாதிவெறி பாஜகவை வீழ்த்துவோம், இது முதல் முழக்கம். அம்பானி, அதானி உள்ளிட்ட பன்னாட்டினரின் மூலதனங்களை பறிமுதல் செய்து அவர்களை விரட்டி அடிப்போம், இது இரண்டாவதாக. குறிப்பாக மதவெறி சாதிவெறி என்கிற கண்ணோட்டத்தில் ஒரு ஃபேசிசமாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் ஒரு கருத்தை விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசு அமைப்புகளையே முழுமையாக சிதைக்க வேண்டும் என்கிற முழு நோக்கத்தோடு அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாநிலங்களுக்கான ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு இன அடையாளத்தை தேய்த்து அழிக்கிறபடியான எல்லா வேலையும் அது செய்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம் இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறோம். ஒவ்வொரு இனத்திற்கும் தனித்த அடையாள கூறுகள் உண்டு. அந்த அடையாளங்களையெல்லாம் தேய்த்து அழித்து ஒட்டுமொத்தமாக ஒரே இனம் ஒரே மக்கள் என்பதாக அடையாளப்படுத்துவதில் மிக
கூர்மையான வேகத்தோடு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா ஜனநாயக உரிமைக்குரிய எல்லா இடங்களையுமே அவர்கள் தங்கள் வயப்படுத்தி கொண்டு ஒரு ஃபேசிச வெறியோடு செயல்படுகிறார்கள் என்பதை பல இடங்களில் பார்க்கலாம். நீதிமன்றங்களை எல்லாம் தன்மையப்படுத்திக் கொள்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய பல்வேறு உச்சநீதிமன்ற நீதிபதிகளை ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தன்மையப்படுத்தி கொண்டு தாங்கள் நினைக்கிற தங்களுடைய கருத்துக்கு ஏற்றதான நிலையில் தீர்ப்புகளை வழங்குகிறபடியான நிலைகளை உருவாக்கி அந்த ஜனநாயக அரசியலை மிகவும் அழிக்கிறபடியான எல்லா வேலையும் செய்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்துடுது. ஆக எல்லா அதிகார வகுப்புகளுமே அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்ட ஒரு பாசிச போக்கு தலைவிரித்தாடுவதை நாம் அடையாளப்படுத்த வேண்டியிருக்குது. அதே போல் அம்பானி அதானியினுடைய உள்ளிட்ட எல்லா பன்னாட்டு நிறுவனங்களுடைய முழு வாய்ப்பையும் தான் இந்திய அரசு என்கிற இந்த பார்ப்பனிய பாசிச அரசு செய்து கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளோட ஒப்பந்தம் போடுவதும் சரி, அவர்களுக்கு இந்திய அரசினுடைய சார்பில் இருக்கக்கூடிய வங்கி கடன்கள் என்கிற பேரில் 100 லட்சத்திற்கு கோடிக்கு மேலான வங்கி கடன்களை கொடுத்து அதெல்லாம் திரும்பி வராத கடனாக அவர்களை கொழுக்க வைப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் எல்லா மொழி தேசங்களையும் இருக்கக்கூடிய கனிம வளங்களை சூறையாடுவதற்கான வழி அமைத்து தந்திருக்கிறாங்க. கடல் வளங்களில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் எல்லாம் அவர்கள் கொள்ளைக்கான வழி திறந்து விடப்பட்டு இருக்கிறது. வெளிநாடுகளில் போய் மூலதனம் போட்டு அந்த மூலதன உறவுகளை ஏற்படுத்தி தருவதற்காக மோடி தன்னளவிலேயே போகிற பல்வேறு வெளிநாட்டு உறவுகளினுடைய ஒப்பந்த இடங்களுக்கெல்லாம் அம்பானி அதானியுடைய குழுவினர் அழைத்து செல்லப்படுகிறாங்க. அண்மையில் ஆஸ்திரேலியாவில் ஒரு கனிம வளம் நிலக்கரி சுரங்க வளத்தை சார்ந்த ஒரு தொழிலகத்தை நிறுவுவதற்கு அம்பானிக்கு இடம் தரப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான உரிமை என்று பேசி கொண்டிருக்கிற அதற்கான போராடி கொண்டிருக்கிற நம்முடைய உணர்வுகளை எல்லாம் நசுக்குகிறபடியான புறக்கணிக்கிறபடியான நிலையில் அம்பானி அதானிக்கு பல்வேறு தொழிற்சாலைகளை அங்கே திறந்து விட்டுருக்கிறாங்க. இவர்கள் போய் அங்கே நிறுவி இருக்கிறாங்க. பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் அம்பானி அதானி உள்ளிட்ட டாடா நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்துருக்குறாங்க. ஆக பன்னாட்டு நிறுவனங்களும் அம்பானி அதானி நிறுவனங்களும் தான் இங்கே வாய்ப்பாக வளர்வதற்கான எல்லா வேலைகளையும் பாசிச பார்ப்பனிய வெறியோடு செய்து கொண்டிருக்கிறது அரசு என்பதை காட்டுவதற்காகத்தான் இரண்டாவது முழக்கமாக அம்பானி அதானி உள்ளிட்ட பன்னாட்டினரின் மூலதனங்களை பறிமுதல் செய்து அவர்களை விரட்டி அடிப்பது என்கிற முழக்கத்தை நாங்கள் முன்னிறுத்தியிருக்கிறோம். தேசிய இனங்களின் தனி அரசை அமைத்து கொள்ளும் உரிமைக்கு போராடுவோம் என்பது மூன்றாவது முழக்கம். ஒவ்வொரு தேசிய இனமும் ஒரு மொழி சார்ந்த தனித்த இனமாக இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய தேசிய அடையாளங்களை கூட இழந்திருக்கிறது. உலகத்தில் எல்லா மொழியினருமே அவரவர்களுடைய மொழி சார்ந்த இனத்தை அடையாளப்படுத்தி கொள்ளுகிற எல்லா உரிமையும் பெற்றிருக்கிறாங்க. அமெரிக்காவில் நமக்கு தெரியும், குடியரசுத் தலைவராக வந்த ஒபாமா அவர் ஒரு அமெரிக்க குடியரசுத் தலைவர் என்பது மட்டுமல்ல, அமெரிக்க குடிமகன் என்கிற உரிமையை பெற்றிருந்தாலும் கூட அவருடைய தேசிய இனம் என்கிற வகையில் அவர் கென்யன்னு பதிவு செய்திருக்கிறார். ஒரு அமெரிக்க குடிமகனாக வரக்கூடியவரே தன்னுடைய இனம் வேறொரு இனமாக இருக்கிற நிலையில் பதிவு செய்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், நாம் நீண்ட நெடிய வரலாற்று வழிபட்ட இன மக்கள், நாம் தமிழர்கள் என்று பதிவு செய்து கொள்ள முடியல. ஒரு மலையாளி மலையாளி என்று பதிவு செய்து கொள்ள முடியல. வங்காளி வங்காளி என்று பதிவு செய்து கொள்ள முடியல. நாம் எல்லாருமே இந்தியன் என்று தான் பதிவு செய்ய வேண்டும் என்று இந்திய அரசியல் சட்டத்தின் வழியாக அவர்கள் கட்டாயப்படுத்துகிறாங்க. நாம் இந்திய குடிமகனாக இருக்கலாம் அரசியல் சட்டத்தின்படி, அது வேறு. ஆனால் இனத்தின் அடிப்படையில் அவரவர்கள் சார்ந்த மொழி இனத்தை சார்ந்தவர்கள் என்கிற அடிப்படையில் நாம் தமிழர்களாக இருக்கிறோம். தமிழர் என்று தான் பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையான செய்தியை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அந்தபடியில் தான் ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளம், ஒவ்வொரு தேசிய இனமும் தனி தேசிய இன அடையாளங்களோடு வளர்ந்திருக்கிற நிலையில் அந்தந்த தேசிய இனமும் தன்னுடைய அரசை, தனி அதிகார அரசை பெற்றுக்கொள்ளுகிறபடியான அரசு அமைப்பு முறை இருக்க வேண்டும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்தந்த தனி மாநிலங்கள் தனக்கென ஒரு தனி கொடியை வைத்திருக்கிறது, தனி அமைப்பு முறைகளை வைத்திருக்கிறாங்க, கல்வி முறையை வைத்திருக்கிறார்கள். அரசியல் சட்டங்களில் கூட பல்வேறு வேறுபட்ட
பாகுபாடுகள் இருக்கிறது. இங்கே அப்படி இல்லை. 370வது பிரிவு காஷ்மீரில் இருந்ததை கூட மாற்றி வேறு எல்லாருமே நிலம் வாங்கி கொள்ளலாம். ஒரு மாநிலத்தினுடைய சொந்த நிலம் அந்த சொந்த மக்களுக்குரியது. அதில் யாருமே நிலம் வாங்கலான்னு சொன்னால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குப்பனும் சுப்பனுமா போய் நிலம் வாங்க முடியும்? அம்பானி அதானி உள்ளிட்ட பல்வேறு கொள்ளைக்காரர்கள் போய் அங்கே நிலம் வாங்குவதற்கு வழியமைத்து தருகிறபடியாக அந்த 370வது சட்ட பிரிவை கூட தாங்களும் சட்டப்படி நீக்குவதாக சொல்லிவிட்டு நீதிமன்றத்தினுடைய துணையோடு அதை தடை செய்கிற ஒரு அதிகார வெறி என்ன நடக்கிறது என்று சொன்னால், காஷ்மீரை ஒரு தனித்த இனத்திற்குரிய அடையாளத்திற்குரிய தேசமாக காட்டுகிற நிலையை கூட மறுத்து அதை உடைத்தெறிகிறபடியான உச்சத்துக்கு போயிருக்குது. நாளைக்கு தமிழ்நாடும் இதே நிலைக்கு வரலாம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒவ்வொரு தேசியனமும் தன்னுடைய அடையாளங்களோடு தன்னுடைய தனி ஆட்சி அதிகாரத்தை நிறுவுகிறபடியான ஒரு அரசு அமைப்பு முறைகளை உருவாக்க வேண்டும். இந்த அரசு அமைப்பு முறைகளின் வழியாக ஒரு கூட்டரசை, ஒரு ஒன்றியத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறபடி தான் இந்த 3வது முழக்கம் தேசிய இனங்களின் தனி அரசை அமைத்து கொள்ளும் உரிமைக்கு போராடுவோம் என்கிற முழக்கத்தை வைத்திருக்கிறோம். அதே போல் மக்களவையை கலைத்து சம உரிமை கொண்ட தேசங்களின் மாநிலங்களின் ஒன்றியத்தை உருவாக்குவோம் என்பதும் ஒரு முதன்மையான முழக்கம். மக்களவை என்பது இன்றைக்கு பேருக்காக இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் முறை என்பதே ஒரு முழுமையான ஒரு ஏமாற்று. முதல்ல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, 545 உறுப்பினர்கள் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இன்னும் 2 பேரை குடியரசுத் தலைவர் நிறுவலாம். 547 பேர். இந்த 545 பேரில் 39 பேர் தான் தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இந்த 39 பேர் ஒரு கோரிக்கையை அல்லது இங்கே இருக்கக்கூடிய தேவையை வலியுறுத்தி எவ்வளவுதான் 39 பேரும் இணைந்து முழங்கினால் கூட அது சட்டமாக முடியாது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஒரு 3 சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக சட்ட பெயர்களோடு அவர்கள் சமஸ்கிருத வழிபட்ட அந்த சட்ட பெயர்களை உருவாக்குவதற்காக 141 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றுகிறார்கள். ஆக இதெல்லாம் என்ன ஜனநாயகம் இருக்கிறது? நம்முடைய அன்புக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள் உள்ளிட்டு எல்லாரையும் வெளியேற்றி இருக்கிற நடைமுறையை பார்த்துருக்கிறோம். ஆக இப்படியான நிலையில் கொஞ்சம் கூட ஒரு குடியாட்சி முறைக்கு தொடர்பற்ற ஒரு நிலையில் அதிகார வெறித்தனத்தோடு, ஃபேசிச வெறித்தனத்தோடு நாடாளுமன்றத்தினுடைய நடைமுறைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் நம்ம இங்கே விளக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் 545 உறுப்பினர்கள் என்பவர்கள் நம்முடைய ஏமாற்றுவதற்காக குடியாட்சி முறை என்று நம்மை ஏமாற்றுவதற்கான நடைமுறை அமைப்பு. இந்த அமைப்பில் ஒரு மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்திருந்தாலும் கூட எந்த கோரிக்கையும் அங்கு நிறைவேற்ற முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 பேரும் ஒரே கட்சியினராக வந்தாலும் கூட இவர்கள் என்ன செய்ய முடியாதுன்னா, தங்களுடைய நாட்டு உரிமையை, தமிழ்நாட்டினுடைய உரிமையை கோரி அந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாது. அப்படியான அமைப்பு முறையாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஏற்றத்தாழ்வற்ற முறையில் ஒரு சமன்மையான ஒரு நாடாளுமன்ற அமைப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மேலவை மட்டுமே இருக்க வேண்டும், மாநிலங்கள் அவை மட்டுமே இருக்கலாம். மக்களவை என்பது ஏமாற்றுவதற்கான, இவ்வளவு பாழ்படுத்துகிற கோடிக்கணக்கான செலவுகளை செய்து ஒரு ஜனநாயக முறையில்லாத அமைப்பு முறையாக இன்றைய இந்த முறை இருக்கிறது. நாடாளுமன்ற அமைப்பு முறை, அதில் மக்களவை என்பது முழுக்க ஏமாற்றுகிற அமைப்பு முறையாக இருக்கிறது. அதனால் வேண்டாம் என்பதை சொல்லி மாநில அவைகள் மட்டுமே இருக்க வேண்டும். அதுவும் எல்லா தேசிய இனங்களுக்கும் சம வாய்ப்பளிக்கக்கூடிய, சின்ன தேசிய இனமா பெரிய தேசிய இனமா நிறைய மக்கள் வாழ்கிற இனமா அப்படிலாம் இல்லாமல் அனைவருக்கும் சமமான எண்ணிக்கையும் சமமான அதிகாரங்களையும் கொண்டதான ஒரு மாநில கலந்தாய்வு முறை கொண்ட ஒரு புதிய மாநில அவை கொண்ட ஒரு முறை தான் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். 5வது மிக முக்கியமானது, ஆளுநர் என்கிற அதிகார அமைப்பே கூடாது என்பது. ஆளுநர் என்கிற முறை மிகவும் கேடான, ஜனநாயக அமைப்பு முறைக்கே மிகவும் கேடு விளைவிக்கக்கூடிய முறை அமைப்பு. ஒரு ஆளுநர் எப்படியாக இருக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் யாருக்கும் கவலை இல்லை. அவர் படித்தவரா, இந்த குமுகத்தை பற்றி, இந்த சமூகத்தை பற்றி, வரலாற்றை பற்றி அறிந்தவரா என்ற எந்த தெரிதலும் இல்லை. அவர்கள் பாட்டுக்கு யாரை வேண்டுமானா இங்கே ஆளுநராக வைக்கலாம். 1632களில் இது தொடங்கினது. ஆங்கிலேயன் உருவாக்கிய அமைப்பு முறை இது. ஒரு ஆளுநரை வைக்கிற முறை 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆளுநர் அமைப்பு முறை இருக்கிறது. எல்லாவற்றையும் இந்த மோடி அரசு, பாசிச பாஜக அரசு
எல்லாவற்றையும் மறுப்பதாக சொல்லி ஆங்கிலேயன் கொண்டு வந்த அரசியல் சட்டத்தின் பெயர் எதுக்கு நமக்கு, அது வேண்டாம் அப்படின்னு நாமளே இந்தியிலையோ அல்லது சமஸ்கிருதத்திலேயோ வைத்து கொள்ளலாம் என்பதாக சொல்லி அவர்கள் வைக்கிறாங்க. அதை பற்றியான கேள்வி எதுவும் கிடையாது. ஆனால் இந்த நாட்டுக்கான பேரை கூட இந்தியான்னு வேண்டாம், பாரத்னு வச்சுக்கலாம், அதுதான் நம்முடைய இதிலெல்லாம் இருக்குது. இந்தியா என்கிற பெயர் ஆங்கிலேயன் கொடுத்தது, அதனால் அது வேண்டான்னு புறக்கணிக்கிற இவங்க, அப்போ ஆங்கிலேயன் கொடுத்த ஆளுநர் முறையை மட்டும் எதுக்கு வச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு வசதின்னா எல்லாவற்றையும் வச்சுக்குவீங்க. ஆக பேரில் மட்டுமா சிக்கல் இருக்கிறது? உங்களுடைய அமைப்பு முறை என்பதே, ஆளுநர்கள் என்கிற அமைப்பு முறையே பிரிட்டிஷ்காரன் ஆங்கிலேய தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்காக வைத்தது. அவன் இந்த நாட்டுக்குள்ள கொள்ளையடிப்பதற்காகவும் தன்னுடைய அதிகார வலுவை முழுமையாக நிலைநாட்டுவதற்காகவும் உருவாக்கின முறை. ஆக ஆளுநர் என்பவர், இப்போ தமிழ்நாட்டில் வந்திருக்கிற ஆளுநர் என்பவர் என்ன நடக்கலை, அவர் தமிழ்நாட்டை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது, தமிழ் தெரியாது, தமிழனுடைய வரலாறு தெரியாது, தமிழுடைய இலக்கிய பரப்பு தெரியாது, இவங்களுடைய வாழ்வியல் முறை, மொழி, இலக்கணம் மற்ற எவையுமே தெரியாது, இதனுடைய பொருளியல் நிலை தெரியாது. ஆனால் அவர் பாட்டுக்கு வந்தபடி எல்லாம் தெரிந்தவர் போல எல்லாத்தையும் பேசுகிறார். இதை விட கொடுமை, இவர் மக்களை பாகுபடுத்துகிற எல்லா கூறுகளையும் செய்கிறாரு. இவர் பாட்டுக்கு எல்லாத்துக்குள்ளாரையும் நுழையிறாரு. சட்டமன்றத்துக்குள்ளார நுழைஞ்சு அவர் விருப்பத்தின்படி பேசுவது, நாடாளுமன்றத்துக்குள்ளார நுழைஞ்சு எல்லாரும் செய்கிறது போல இவர் எல்லாவற்றுக்குள்ளார நுழையிறது, பல்கலைக்கழகங்களுக்குள்ளார தன்னுடைய அதிகாரத்தை நிறுவுவது. அதுக்கு மேலே இன்னொன்று நடந்து கொண்டு இருக்கிறது. அண்மையில் தமிழ் சேவா சங்கம் என்கிற பெயரில் 300 தாழ்த்தப்பட்டவர்களுக்கு போய் பூணூல் மாட்டி விட்டு இருக்கிறார். இவர் தன்னுடைய நிகழ்ச்சியில் அந்த பூணூல் மாட்டுகிற ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. ஒரு பூணூல் மாட்டுவது தான் ஒரு ஆளுநருடைய வேலையா? அதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்தீங்களா? ஆக ஆளுநர் என்பவர் இந்த நாட்டை பாகுபடுத்துகிற, இந்த நாட்டினுடைய வர்ணாசிரம அமைப்பு முறையை கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளும் செய்வதற்கான சூழ்ச்சி முறைக்கான ஒரு அதிபராக செய்து கொண்டிருக்கிற இந்த பணியெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தான் ஆளுநர் முறை என்பதே உங்களுடைய ஆங்கிலேய அதிகார வெறித்தனத்தை நிறுவுவதற்காக எப்படி ஆங்கிலேயனால் தொடங்கப்பட்டதோ அதுபோல பார்ப்பனிய பாசிச போக்கை நிறுவுவதற்காக நீங்கள் உருவாக்கி கொண்ட முறை என்று ஆளுநர்கள் என்கிற அமைப்பு முறையே கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதனால் ஆளுநர் அமைப்பு முறை கூடாது. இந்தபடியான அந்த 5 முழக்கங்களையும் முன்னிறுத்தி பாசிச பார்ப்பனிய எதிர்ப்பு மாநாடு, இந்த கட்டமைப்பில் பாசிச பார்ப்பனியும் எப்படி வெறி தாண்டவம் ஆடுகிறது என்பதை அடையாளப்படுத்தி நாங்கள் இந்த மாநாட்டை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த மாநாட்டில் எண்ணற்ற இயக்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் முன்னணி என்பது 16 இயக்கங்களுடைய ஒரு கூட்டிணைந்த ஒரு முன்னணி அமைப்பு. இந்த அமைப்பின் வழியாக தீர்மானித்து தான் இந்த மாநாட்டை முன்னெடுத்திருக்கிறோம். அந்த அமைப்பினுடைய உறுப்பு இயக்கத்தினர் அனைவருமே இதில் பங்கேற்கிறார்கள். அவை எல்லாமே முற்போக்கு இயக்கத்தினர் பல்வேறு தலைவர்களும் இணைந்து செயல்படுகிறார்கள். குறிப்பாக மக்கள் அதிகாரத்தை சார்ந்தவர்கள் புரட்சிகர இளைஞர் முன்னணி, ஐக்கிய விவசாய முன்னணி, முற்போக்கு பெண் வழக்கறிஞர் சங்கம், ஐந்திணை மக்கள் கட்சி, இப்படியாக எண்ணற்ற இயக்கங்கள் 15 புரட்சிகர இயக்கங்களுக்கு மேலே இதில் இணைந்து பேசுவதற்காகவும் பங்கெடுத்து கொள்வதற்காகவும் நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர்களும் உடன்பட்டு வருகிறார்கள். அதற்கு மேலாக அரசியல் கட்சியை சார்ந்த இந்த அரசியலுக்கு உடன்பட்ட இதில் இருக்கக்கூடிய நியாயங்களை, இருக்கக்கூடிய பாசிச அரசு ஒரு பார்ப்பனிய வெறி அரசாகத்தான் செயல்படுகிறது என்பதை இன்றைக்கு தீவிரமாக எல்லா மேடைகளிலும் பரப்பி கொண்டு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய, வலியுறுத்தி கொண்டு அதற்காக போராடி கொண்டு இருக்கவுமான கட்சிகளை சார்ந்த, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். மார்க்சிய பொது உடைமை கட்சியினுடைய தோழர் கே பாலகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். இந்திய பொது உடைமை கட்சியினுடைய தோழர் வீரபாண்டியன் கலந்து கொள்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர் செந்தில் அதிபன், பொருளாளர் செந்தில் அதிபன் அவர்கள் கலந்து கொள்கிறார். திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தோழர் கொளத்தூர் மணி அவர்கள், தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்கள், மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியினுடைய தோழர் வாலாசா வல்லவன் அவர்கள் வந்திருக்கிறார். அதே போல் தென்மொழி ஆசிரியராக அண்ணன் பூங்குன்றன் அவர்கள் வந்திருக்கிறார். நம்முடைய தமிழ் வழி கல்வி கழகத்தினுடைய இயக்கத்தினுடைய தோழர் சின்னப்ப தமிழர் அவர் வந்திருக்கிறார். இந்த உறுப்பு இயக்கங்களாக வந்திருக்கிறவர்கள்லாம் நாங்கள்லாம் இணைந்திருக்கிறோம். இதோடு இல்லாமல் இதற்கு ஆதரவான நிலையில் ஆஜாகனி பொதுச் செயலாளர் தமுமுகவிலிருந்து அழைத்திருக்கிறோம். எஸ்டிபியிலிருந்து நெல்லை முபாரக் அழைத்திருக்கிறோம். இவரெல்லாம் கலந்து கொள்வதாக பேசியிருக்கிறார்கள். இவை மட்டுமல்ல, இந்த இயக்கங்களை மட்டுமல்ல, இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் சில திட்டங்களையும் வைத்திருக்கிறோம். இதே போன்றதான பாசிச எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு உடைய அனைத்து இயக்கங்களையும் ஒருங்கிணைக்கிறபடியாக மட்டுமன்றி
வடநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த கருத்தாடல்களை வலுப்படுத்துவதற்கான நிலையில் பல்வேறு வடநாட்டு இயக்கங்களையும் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறோம். மேகாலயாவிலிருந்து அங்கே ஏறத்தாழ எதிர்க்கட்சி நிலையிலிருந்து இயங்கி கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 4 பேருக்கு மேலான சட்டமன்ற உறுப்பினர்களே வருகிறார்கள். இதில் பங்கேற்பதற்கான நிலையில் நம்முடைய ஆடன்ட் மில்லர் என்கிற அந்த வாய்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் பார்ட்டி என்கிற அமைப்பினுடைய தோழர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் கலந்து கொள்கிறார். நாளைக்கு பங்கெடுத்து கொண்டு அவரும் விரிவான கருத்துக்களை, இதற்கு ஆணித்தனமான கருத்துக்களை பேச இருக்கிறார். பார்ப்பனிய ஃபேசிசம் என்பது அங்கே விரிவாக பரப்பப்பட வேண்டும் என்கிற நிலையில் அவர்களும் முனைப்பாக இருக்கிறாங்க. ஆந்திராவிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் வர இருக்கிறாங்க. கர்நாடகாவிலிருந்து பரத் என்கிற நிலையில் ஜனசக்தி இயக்கத்தை சார்ந்தவர் வருகிறாங்க. அதே போல் கேரளத்திலிருந்து லோகியா சிந்தனை மையத்திலிருந்து விஜயராகவன் சேலியா என்பவர் கலந்து கொள்ள இருக்கிறார். நாங்கள் அதற்கான பெரும் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பல மாநிலங்களில் அதனுடைய தலைநகரங்களை சார்ந்த இடங்களில் இதற்கான கருத்தரங்குகளை விரிவாக நடத்துவதற்காக பாசிச பார்ப்பனிய எதிர்ப்பை வலுப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் திட்டமிட்டு தொடங்கி இருக்கிறோம். அதனால் இந்த மாநாடு மட்டுமன்றி தமிழக மக்கள் முன்னணி ஒரு பெரிய பாசிச பார்ப்பனிய எதிர்ப்பு படையாக செயல்பட தொடங்கி இருக்கிறது என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய செய்தியாக நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இதற்கான நமக்கு தெரிந்திருக்கிற செய்திகளில் நமக்கு வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிந்த செய்தி தான், எல்லாருமே ஒத்துக்கொண்டிருக்கிறோம். சட்டத்தின் வழியாக சில வெளிக்காட்டலில் சில நடவடிக்கைகள் இருப்பதாக காட்டப்படலாம். ஆனால் உள்ளடக்கத்தில் என்னென்ன வகையிலெல்லாம் இவை அதிகாரம் படைத்த, குறிப்பாக அம்பானி அதானி உள்ளிட்ட பன்னாட்டு நிறுவனங்களுக்கான சார்பு நிலையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை வெளிப்படையாக அரசியல் நடைமுறைகள் பல்வேறு சான்றுகளோடு எடுத்து காட்ட முடியும். காட்டி பேசியிருக்கிறோம். நடைமுறையில் நாங்களும் நிறைய சான்றுகளோடு வெளியிட்டு இருக்கிறோம். அதனால் நடைமுறையில் ஒரு சில வழக்குகள் வெளிப்படையாக இப்போ ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக வழக்கு மன்றம் தீர்மானிச்சிருக்கு. இது போல் பல்வேறு இதெல்லாம் வெளிக்காட்டலாம். ஆனால் நடைமுறை என்ன இங்கே இல்லைன்னா இன்னொரு இடத்துல அப்படின்னு மாறிக்கொண்டு அவர்களுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்க.